உத்தரப்பிரதேசத்தில் இந்த மசூதி கோவிலை இடிச்சு மசூதி கட்டியிருக்காங்க இல்லையா, அதை பார்க்கும்பொழுது உத்தரப்பிரதேசம் அந்த சட்டத்தை வந்து மீறுது தானே நம்மளால பார்க்க முடியும். நீங்களும் அப்படியே பேச்சுவாங்கல கோவில் இடிச்சு தான் மசூதி கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. கோவிலை இடித்து மசூதி கட்டினாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அந்த இடத்துல ஒரு கோவிலே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ அந்த இடத்துல கோவில் இருந்து நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை அப்படிதானே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டுங்க. இங்கே எப்படின்னா 5 மணிக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க, 6 மணிக்கு போலீஸ் படையோட கலெக்டர் எஸ்பி எல்லாம் வந்து நாங்கள் வந்து சோதனை பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீ பிளான்டாக இருக்குது. அவங்க தான் பாபர் காலத்தில் இடித்து கட்டினது, ஹுமாயூன் காலத்தில் இடித்து கட்டினது, அவுரங்கசீப் காலத்தில் இடித்து கட்டினது. இது இன்னும் எத்தனை காலம் தான் சொல்லுவீங்க? ஏன் சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன குடிக்கிட்ட உட்காந்துருந்தீங்க? இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிக்கணுன்னா கூட ஒருத்தர் சாதாரணமாக அது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன்றதில்லை, யாராக இருந்தாலும் சரி 100 ரூபா சம்பாதிக்கணுன்னாலும் குறைஞ்சி 10 பேருக்கு எதிராக போட்டி போட்டு தான் 100 ரூபா சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி இந்தியாவை தள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவை வளர பார்க்குறேன், நாங்கள் வந்து சர்வதேச லெவலில் நாங்கள் வந்து கொண்டு போகிறோம் இந்தியாவுன்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்தியாவை இவனுக்கு படும்பூடியில் தான் தள்ளிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போது திமுகவை பொறுத்தவரையிலே ரெட்டை நாக்கு. ஒரு பக்கம் சிறுபான்மை இஸ்லாமியர்களை பார்க்கும்போது ஒரு நாக்கில் பேசுறது, மற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த நாக்கில் பேசி அவங்களுடைய பண்ணக்கூடிய ஊழல்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேர்தல் தான் வந்து திமுகவினுடைய நடைமுறையாக இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் வந்து என் மேலே வந்து காவி நிறத்தை வந்து பூசாதீங்க, இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் ஃபார் மீ அப்படின்னும் இட்ஸ் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக வானதி சீனிவாசன் வந்து இது வந்து ஒரு கட்சிக்கான நிறம் கிடையாது, இது வந்து ஒரு தமிழ்நாட்டின் நிறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் நிறமா காவி? இதை அடித்து விடுறது தான். அவங்க நல்லா பிஜேபி ஆர்எஸ்எஸை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமோ அந்தளவுக்கு பொய் பிரச்சாரம் செய்வாங்க. இப்போது சீமான் அவர்கள் வந்து தன்னைத்தானே வந்து அவராகவே வந்துட்டு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அரசியலை பொறுத்தளவில் பாலிடிக்ஸில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன். உனக்கு சூப்பர் ஸ்டார் ஆவார், ஏன்னா உனக்கு வந்து ஒரு 100 கோடி இருந்தது, இன்றைக்கி 2000 கோடி கிட்ட சம்பாதிச்சு வச்சுருக்கு. யார்? வானதி சீனிவாசன் 2000-3000 கோடிக்கு அதிபதியாக இருக்காங்கன்னும் போது உனக்கு உண்மையிலே சூப்பர் ஸ்டார் மோடி தான். இப்போது ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பில் வந்து சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தில் வந்துட்டு நிறைய மீடியாக்களை நீங்கள் பேசியிருக்கீங்க, அந்த கதை வந்து என்னோட ஸ்கிரிப்ட் தான், நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு. 99 சிறையில் நடந்த கலவரத்தின் போது நான் இருந்ததுனால அதை வந்து பொது வெளியில் நான் வந்து சொல்லியிருக்கேன். யூடியூப் மூலிமா நிறைய யூடியூப்பில் வந்து பேசியிருக்கேன். அதே தான் கதை கருவாக வச்சு அவங்க படம் எடுத்திருக்காங்க. இதுதான் ஃபேக்ட்டு. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்முடன் விவாதத்தில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரகம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வாங்கம்மா. ஐயா, நேற்று வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு 5 இஸ்லாமியர்களை வந்துட்டு தடியடி நடத்தி சுட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க, துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு இந்து கோவில் இருந்ததாகவும் அந்த இந்து கோவிலை இடிச்சிட்டு மசூதி கட்டப்பட்டுவதற்காக 2ஆம் கட்ட ஆய்வுகள் போயிட்டு இருந்த டைமில் அந்த போராட்டம் பண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் சேர்த்து 5 இஸ்லாமியர்கள் வந்துட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க. இது உண்மையாகவே அந்த இந்து கோவில் இருந்து மசூதி கட்டப்பட்டதா? இதற்கான விளக்கம் என்ன கொடுங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு 15ஆம் நூற்றாண்டு 1500 அந்த வாக்கில் 15ஆம் நூற்றாண்டில் கரைஞ்சது. பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 6 நூற்றாண்டு கடந்த பிறகு கடந்துச்சு. இப்போ 5ஆம் நூற்றாண்டில் ஏதோ ஒரு கோயில் இருந்து அந்த கோயிலை இடித்து பாபர் வந்து அந்த இடத்துல வந்து ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் மசூதி கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க உத்தரப்பிரதேசில். ஒருத்தன் பேர் விஷ்ணு, ஒருத்தன் பேர் வந்து ஹரி சங்கர் ஜெயின்னு, அவனுடைய மகன் விஷ்ணு சங்கர் ஜெயின்னு 2 பேரும் வழக்கறிஞர்கள். இவனுங்களுக்கு வேலையை என்னன்னு சொன்னால் எந்த பள்ளிவாசலுக்கு கீழே, அதுவும் பள்ளிவாசலுக்கு கீழே தான் வந்து கோயில் இருக்குமா? லாஜிக்காக கீழே போய் என்னத்த கோயில் இருக்குமா? இதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயங்கள். இதை வந்து அடிக்கடி வந்து என்ன சொன்னால் ஏற்கனவே கேன்மாவி பள்ளிவாசலில் இப்படி தான் வந்து ஆய்வு பண்ணோம் வழக்கு போட்டு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாங்க, ஆய்வுக்குன்னு சொல்லி வந்து அங்கே ஒரு ஒழு பண்ணக்கூடிய கை கால் அலம்பக்கூடிய ஒரு இடம், அது நடுப்புற வந்து பூந்தெளிப்பு கல், அந்த ஃப்ளோரன்ஸ் இருக்குல்ல அது இருக்குது. அதை பார்த்துட்டு அது சிவன் அதாவது சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை நாடு முழுக்க உருவாக்கிட்டு கேன்வாவி பள்ளிவாசலுக்குள்ளே சிவலிங்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை உண்மைப்படுத்தும் வரையில், ஏன்னா ஊடகம் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, போலீஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, நீதித்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, அரசு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அத்துமீறி ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சு ஆய்வு என்ற பொருளில் அட்ராசிட்டி பண்ணிட்டு வரானுங்க ஃபுல்லாகவே பிஜேபியை பொறுத்தவரைக்கும். இப்போ கேன்வாவி பள்ளிவாசலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல் பிரச்சனையை ஆரம்பித்தே பார்த்தீங்கன்னா
ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு 4-5 பேருக்கு அதுவும் கொல்லப்பட்டாங்க. அப்பவும் வந்து 10 பேர்கிட்ட கொல்லப்பட்டாங்க. நிறைய பேருடைய வீடுகள் புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டது. இப்போ அதை தொடர்ந்து தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் விஷயத்துலேயும் அதே வழக்கறிஞர்கள் தான். அதாவது ஹரி சங்கர் ஜெயினும் அவருடைய மகன் விஷ்ணு சங்கர் ஜெயின் தான் இந்த வழக்கே போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், 1991 1991 ஆக்டு என்ன சொல்லுது, சட்டமே என்ன சொல்லுது, அதாவது 1947 அதாவது 1947க்கு முந்தைய நிலை எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும், அது மாற்றம் வரக்கூடாது, எந்த கோயிலும் சரி, எந்த சர்ச்சும் சரி, எந்த பள்ளிவாசலும் சரி அப்படின்றாங்க. ஆனால் அந்த சட்டத்தை வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் வந்து சந்திரசூட் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது அதை அரசு அதை பிஜேபி தரப்பில் அதை ஒரு வழக்கை எடுக்கிறாங்க. ஆனால் ஆய்வு பண்ணுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாதாரி ஒரு புள்ளியை வச்சுட்டு போனால், அந்த அடிப்படையில் தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னு சொன்னால், இந்த சிட்டி சிவில் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா நீதிமன்றங்களும் அந்தமாரி ஒரு இதுவை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆய்வுன்னு சொல்லிட்டு அட்ராசிட்டி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடுக்கு குடியிருக்கீங்க, இந்த வீட்டில் உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தன் வழக்கு போடுறான், இந்த வீட்டை வந்து நான் சோதனை பண்ண போகிறேன்னு சொன்னால், நீதிமன்றம் வந்து உங்களுக்கு வந்து தகுந்த அதாவது சம்மன் அனுப்பி உங்கள் தரப்பையும் கேட்டு 2 தரப்பை பிரதிவாத கேட்டு அதன் பிறகு தான் தீர்ப்பு சொல்லணும். அந்த தீர்ப்பை வந்து உடனே நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மேல்முறையீடு இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. இங்கே எப்படின்னா 5 மணிக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க, 6 மணிக்கு போலீஸ் படையோட கலெக்டர் எஸ்பி எல்லாம் வந்து நாங்கள் வந்து சோதனை பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து ப்ரீ பிளான்டாக இருக்குது. இது சும்மா நீதிமன்றம் உத்தரவு அப்படின்றது எல்லாமே ஒரு கண்துடைப்பு நாடகம் மாரி தான். ஒரு சாதாரணமான ஒரு வீட்டுக்குள்ளவே சாதாரண ஒரு நீதிபதி வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆர்டர் மாரி ஒரு தரப்பு மட்டும் வாதத்தை கேட்டு தீர்ப்பு சொல்கிறேன்னா அவன் நீதிபதியாக இருக்க முடியாது. நீதிபதியாக இருக்க முடியாது. 2 தரப்பு வாதங்கள் பிரதிவாதங்கள் கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவன் தான் நீதிபதியாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1991 அப்போ தான் இந்த ஆக்ட் வந்திருக்கு. இந்த மசூதிகள் வழிபாட்டு தலங்கள் எதுவுமே இடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் அது வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த விஷயங்கள், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இந்த மசூதி கோவிலை இடிச்சு மசூதி கட்டியிருக்காங்க இல்லையா, அதை பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசம் அந்த சட்டத்தை வந்து மீறுதுன்னு நம்மளால பார்க்க முடியும். இல்லை நீங்களும் அப்படியே பேசுவாங்களே, கோயில் இடிச்சு தான் மசூதி கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. கோயில் இடிச்சு மசூதி கட்டினாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, எப்படி பாபர் மசூதி வந்து ராமர் கோயில் இருந்து அதை அடித்து தான் பாபர் மசூதி கட்டினாரு, ஒரு கோவிலே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ அந்த இடத்துல கோயில் இருந்து நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை அப்படிதானே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு கோயில் இருக்குது, அப்போ அந்த கோயிலுக்கு இல்லை வந்து பள்ளிவாசல் இருக்குது, நான் ஆய்வு பண்ணணும்னு சொன்னால் நீதிமன்றங்கள் ஏற்றுக்குமா? நான் கேட்குறேன். ஒரு கோயிலை ஒரு பிரபலமான ஒரு கோயிலை வந்து இதே யூபியில் வந்து இந்த கோயில் இருக்குது, இந்த கோயிலுக்கு கீழே வந்து பாபர் காலத்தில் கட்டின பள்ளிவாசல் இருக்குது, அதை இடித்து தான் இது கட்டியிருக்காங்கன்னு நான் ஒரு புகார் சொன்னால் அதை வந்து நீதிமன்றங்கள் ஏற்றுக்குவாங்களா? தூக்கி வீசுவாங்க இல்லை. பட் அங்கே வந்து ஒரு பிளான்ட் ஒர்க்கு நடக்குது. அங்கே பிஜேபி வந்து அங்கே மட்டும் இல்லை, டோட்டலாக இந்தியா முழுக்க வந்து நீதித்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அவங்க பண்ணுற ஒரு அட்ராசிட்டியாக தான் நீங்கள் பார்க்கணும். பிஜேபியோட சப்போர்ட் வந்து அங்கே இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அங்கே ஒரு இல்லை. எப்படிமா 5 மணிக்கு தீர்ப்பு சொன்னால் இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் அடுத்த மேல்முறையீடுக்கு டைம் கொடுப்பாங்க. மேல்முறையீடு இருக்கா இல்லைங்களா? 2 சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயம், தனிநபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. தனிநபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட இவ்வளோ அவசரம் காட்ட மாட்டாங்க யாருமே. ஏன்னா மேல்முறையீடுக்கு உண்டான அந்த கேப்பை கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது 2 சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து 5 மணிக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க, 6 மணிக்கு கல ஆய்வுக்கு வரானுங்கன்னு சொன்னால் அப்போ இது ப்ரீ பிளான்ட் இல்லாமல் வேறு என்ன சொல்லுங்கள்? அவங்க தான் பாபர் காலத்தில் இடித்து கட்டினது, உமாயின் காலத்தில் இடித்து கட்டினது, அவுரங்கசீப் காலத்தில் இடித்து கட்டினது, இது இன்னும் எத்தனை காலம் தான் சொல்லுவீங்க? ஏன் சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன பிடிங்கிட்ட உட்காந்துருந்தீங்க? இத்தனை ஆண்டுகளாக என்ன பிடிங்கிட்ட உட்காந்துருந்தீங்க? அப்போ இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு வந்து திறமை இல்லாமல் இருந்ததா? அப்படி வந்து ஒரு வணக்க வழிபாட்டு தளத்தை அழிச்சிட்டு இன்னொரு வணக்க வழிபாட்டு தளத்தை கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் இத்தனை நாளாக அதை நீங்கள் வந்து போராடி மீட்க வேண்டியதானே? இப்போ ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணுறீங்கன்னா இது எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு இது? இப்போ 5 உயிர்கள் போச்சு, யார் கொடுப்பா 5 உயிர்கள்? எந்த நாதாரி பதில் சொல்லுவான்? சொல்லுங்கள், எந்த நாதாரி பதில் சொல்லுவான்?
இன்றைக்கி அந்த மாவட்டத்துக்குள்ளே வந்து எந்த ஒரு முஸ்லீம் அமைப்புகளோ வெளி மாவட்டத்திலேருந்து கூட யாரும் போகக்கூடாத மாதிரி 144 போட்டு வச்சுருக்காங்க. ஏன் சொன்னால் அந்த மக்களை வந்து தனிமைப்படுத்தணும். அங்கே வந்து நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்போது நீங்கள் அத்துமீறி ஒரு உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வந்தது தவறு. அவசரமாக அதை ஆய்வு பண்ணுன்னு சொன்னது அடுத்த தவறு. அங்கே வந்து சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஒரு வன்முறை கலவரமாக்கி துப்பாக்கி சூடு நடத்துறது அதோட பெரிய தவறு. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டத்தில் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்களை கைது பண்ணிவிட்டு அந்த மாவட்டத்தை முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை ஒரு விதமான மிரட்டல் பண்ணுறது வந்து இது ஒரு சர்வாதிகார மாதிரி தானே இருக்குது. ஹிட்லர் ஆட்சி காலத்தில் நடந்து தான் நம்மளாம் புக்கில் தான் படிச்சிருக்கோம். இன்றைக்கி ஹிட்லரை விட ஒரு கொடூர ஆட்சி தான் யூபியில் நடக்குது. அதே போல் தொடர்ந்து வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்படுறாங்க, மணிப்பூரில் வந்து கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க, அதே போல் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்போது இந்த அரச பயங்கரவாதத்தினால சுட்டு கொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்தியா அப்படின்றது ஒரு இந்துக்களோட நாடாகவே மாறிடுச்சோ? இல்லை, நான் வந்து அது இந்துக்கள் நாடாக இருக்கட்டும், கிறிஸ்துவ நாடாக இருக்கட்டும், வேறு எந்த நாடாவட்டையும் இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக தன்மையோடு, ஏன்னா இங்கே வந்து வாழக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கி வேறு எந்த சமூகத்தையும் இல்லை, முஸ்லீம்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு கூட அப்படி ஒன்றும் ஆபத்துகளை இருக்காமே தெரியல. மணிப்பூரில் வந்து அங்கே இருக்க தவிர மற்ற எல்லா இடங்களிலுமே வந்து முஸ்லீம்கள் தான் வந்து அநியாயமான முறையில் வந்து பாதிக்கப்படுறாங்க, அக்கிரமமான முறையில் பாதிக்கப்படுறாங்க. அப்போது ஒரு நிரபராதி கூட குற்றவாளி ஆக்கப்படுறான், குற்றவாளிகள் கூட நிரபராதிகளாக வெளியே சுற்றுறான். இன்றைக்கி வந்து சந்திரசூட் வந்து தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு அளித்த பேட்டியில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, பாபர் மசூதி தீர்ப்புக்கு வந்து நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டினேன், அப்போ கடவுள் தான் எனக்கு வழி காட்டினாருன்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு நீதிபதி கடவுள்கிட்ட வேண்டி தீர்ப்பு சொல்ல வேண்டியதான் நீதிபதியுடைய வேலை. ஆதாரங்கள், சாட்சிகள், இதை வச்சு தான் தீர்ப்பு சொல்லணும் ஒரு நீதிபதியுடைய வேலை. நான் கடவுளை வந்து வேணுனேன், கடவுள் எனக்கு வழி காட்டினாருன்னு சொல்கிறதெல்லாம் இது நிச்சயம் வந்து அந்த பாபர் மசூதியை எப்படி அபகரித்து எடுத்தாங்களோ, பாபர் மசூதி இடத்தை அபகரித்து எப்படி ராமர் கோயில் கட்டினாங்களோ, அதேமாதிரி பாஜக என்ன நினைக்கிறதுன்னு சொன்னால் இன்னும் பல பள்ளிவாசல்களை இடித்து அந்த இடத்துல கோயில்களை கட்டணும், அதை வச்சு அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தணுன்றதும் பாஜக. ஏன்னா அவங்க 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக ஆண்டுட்டு வராங்க. அவங்க வந்து உண்மையிலே நேர்மையான உண்மையான மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி நடத்தியிருந்தாங்கன்னா இது போன்ற குறுக்கு வழியில் அவங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் அவங்க இந்த 20 ஆண்டுகளில் இன்றைக்கி விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே சரி, இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிக்கணுன்னா கூட ஒருத்தர் சாதாரணமாக அது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன்றதில்லை, யாராக இருந்தாலும் சரி 100 ரூபா சம்பாதிக்கணுன்னாலும் குறைஞ்சது 10 பேருக்கு எதிராக போட்டி போட்டு தான் 100 ரூபா சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி இந்தியாவை தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி உலக நாடுகளில் வந்து இந்தியாவினுடைய அந்த பணவீக்கம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்குது. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். சீனா வந்து அருணாச்சல பிரதேசம் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அபகரிச்சுட்டு வரான். இதை பற்றியெல்லாம் இவனுங்க பேசாமல் அவன்னு சொன்னால் இந்த காஷ்மீர், பாகிஸ்தான், அதை விட்டால் முஸ்லீம், இதை வச்சு இவங்களுடைய அரசியல் வந்து காய் நகர்த்துறாங்க. இது ஏன்னு சொன்னால் இதன் மூலிமா நமக்கு அந்த ஓட்டு வங்கி கிடைக்கிது, இதன் மூலிமா நம்ம தக்க வச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போது இந்தியாவை வல்லரசாக்குறேன், நாங்கள் வந்து சர்வதேச லெவலில் நாங்கள் வந்து கொண்டு போகிறோம் இந்தியாவைன்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்தியாவை இவனுக்கு படும்புடியில் தான் தள்ளிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு கீழேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஆய்வு பண்ணோன்னா பள்ளிவாசலுக்கு கீழே கோயிலெல்லாம் என்ன பூமிக்கு அடியில் கோயில்கள் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மக்கள்? நான் கேட்குறேன், பூமிக்கு அடியில் கோயில் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமாம், இதுவும் நீங்கள் வந்து பாபர் மசூதி விஷயத்தையும் அப்படி தான் பண்ணீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆய்வு பண்ணுறேன்னு தோண்டிட்டு இருந்தீங்க. இப்போது கேனோவி பள்ளிவாசலையும் அப்படி தான் தோண்டிட்டு இருக்கீங்க. இப்போ இங்கே ஜாமா பள்ளிவாசலையும் பார்த்தீங்கன்னா அதுமாரி தோண்டி தான் ஆய்வு பண்ணுன்றதெல்லாம் இது எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு? இதுக்கு நீதிமன்றங்கள் துணை போகிறது தான் அக்கிரமத்தின் உச்சமாக தெரியுது. அந்த நீதிபதி இப்படி ஒரு வழக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த வழக்கை எடுக்கக்கூடாது, தூக்கி வீசணும். 1991 ஆக்ட் இருக்குது, இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து வழிபாட்டு தலங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி அந்த இதுவை வீசி இருக்கணும். அதை விட்டு அதை விசாரித்து அதுக்கு தீர்வு ஆய்வுக்குன்னு சொல்லி உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ அந்த நீதிபதியும் அப்படியே ஒரு பாசிச சித்தாந்த ஒரு வழியில் செல்லக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். இப்போது அரசியல் சுயலாபத்திற்காக மக்களை வந்து மதங்களாக பிரித்து இஸ்லாமியர்கள் வந்து கொன்றொழித்துக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசை வந்து நான் முழுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இதை பார்க்கும் பொழுது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த அளவிற்கு வந்து இதற்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல. இல்லை, இப்போ 5 முஸ்லீம்கள் வந்து படுகொலைக்கு கூட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது மற்ற எந்த கட்சிகளும் பெரிய அளவுக்கு வந்து அவங்க ஒரு இஷ்யூ எடுக்கல. பாராளுமன்றம் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கூட இவங்க அந்த இஷ்யூவை கொண்டு போகல. அதுதான் நம்ம நிதர்சனமான உண்மை. தேர்தல் நேரத்தில் மட்டும் சிறுபான்மை வாக்குகளை முழுமையாக வாங்கிறது, அதன் பிறகு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களுக்கு ஆதரிச்சுன்னா மற்ற அந்த மக்கள் இந்து மக்கள் ஓட்டு போடாமல் விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக இவங்க வந்து அங்கே வந்து நடுநிலையை தான் பண்ணாங்க. திமுக உட்பட அந்த நிலை தான். திமுக ஒரு சாதாரணமான கண்டனம் கூட தெரிவிக்கலையா. 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு அநியாயமான இப்படி ஒரு தீர்ப்பு, அவசர தீர்ப்பு மூலிமா, அவசர ஆய்வு மூலிமா இப்படி பண்ணியிருக்கு. ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை. திமுக அவர்கள் மட்டும்தான் வந்து ஒரு கண்டனம் அறிவிச்சிருக்காரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எதுவும் யாருமே கண்டனம் அறிவிக்கல, அதை கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எல்லாமே வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு தான் ஆட்சி நடத்துகிறாங்கன்றது அம்பலமாகுது. வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே அந்த கட்சி காங்கிரஸ் பாஜகன்றதுல எல்லாமே, பாஜக வந்து 100 விழுக்காடுன்னா இது ஒரு 70 விழுக்காடு அப்படி தான் சொல்ல முடியும் காங்கிரஸ். அப்போ இதிலிருந்து பாஜக திமுக வந்து அந்த மறைமுக தொடர்பு இல்லை, நேர்முக தொடர்பு இருக்கிறதே உறுதியாக இருக்கிற மாதிரி இல்லை. பாஜக இன்னைக்கு இல்லைங்க, 2002 வந்து குஜராத்தில் அப்படி ஒரு படுபயங்கரமான ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை நடந்தது. இனப்படுகொலை நடக்கும்போதே திமுக பாஜக கூட்டணி தானே இருந்தது மத்தியில். பாஜக அன்றைக்கு திமுக நினச்சிருந்துன்னா மத்தியில் கொடுத்துருந்த அந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தாவே மத்தியில் பாஜக கவுண்டிருந்தாவே இராணுவ ஆட்சி வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து இராணுவத்தை கொண்டு அங்கே கலவரத்தை அடக்கியிருக்கலாம். ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு கலைஞர்கிட்ட வந்து செய்தியாளர் கேட்கும்போது என்ன சொல்லிட்டாரு, இது அடுத்த மாநில விஷயத்துக்கு நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்போது திமுகவை பொறுத்தவரையிலே ரெட்டை நாக்கு. ஒரு பக்கம் சிறுபான்மை இஸ்லாமியர்களை பார்க்கும்போது ஒரு நாக்கில் பேசுது, மற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த நாக்கில் பேசி அவங்களுடைய பண்ணக்கூடிய ஊழல்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேர்தல் தான் வந்து திமுகவினுடைய நடைமுறையாக இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் வந்து என் மேலே வந்து காவி நிறத்தை வந்து பூசாதீங்க, இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் ஃபார் மீ அப்படின்னும், இட்ஸ் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக வானதி சீனிவாசன் வந்து இது வந்து ஒரு கட்சிக்கான நிறம் கிடையாது, இது வந்து ஒரு தமிழ்நாட்டின் நிறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் நிறமா காவி? அதுதான் சிரிப்பாக இருக்குது. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து வானதி சீனிவாசன் ஏற்கனவே என்ன பண்ணால் சங்கின்னு சொன்னால் நண்பன் சொல்லி சொன்னது அவங்க தான். அதை தான் சீமானும் வந்து என்ன பண்ணிட்டார், ஆமாம் நண்பர் தானே அப்படின்ட்டார். சங்குன்னு சொன்னால் குழுமம் அப்படின்னு சொல்கிறது. சங்கின்னு சொன்னால் அது வந்து ஒரு விதண்டாவாதம் செய்கிறவன், ஒரு அடமெண்ட்டு, இப்படிப்பட்ட நபர்கள் தான் வட இந்தியில் வழக்கு அவன் ரொம்ப சங்கிடாவன் அப்படின்னு சொல்லிட்டு போவான், கேட்க மாட்டான் அப்படின்னு சங்கிடா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கின்னா அதுதான் அர்த்தம். சங் அப்படின்றதான் குழுமம் இதை சார்ந்தது. ஆனால் வானதி சீனிவாசன் என்ன பண்ணிட்டாங்க, சங்கு என்றால் நான் நண்பர், சங்கின்னு சொன்னால் நண்பர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. புது விவேகானத்தை பேசுகிறாங்க. இன்றைக்கி என்னடானா காவின்னா தமிழ்நாட்டினுடைய நிறம் அப்படின்றாங்க. எந்த தமிழன் காவியை கொடி வச்சுட்டு இருந்தால் காவியை இது பயன்படுத்திட்டாங்க. ஏதோ அடித்து விடுறது தான். அவங்க நல்லா பிஜேபி ஆர்எஸ்எஸை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமோ அந்தளவுக்கு போய் பிரச்சாரம் செய்வாங்க. அதாவது எந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போனோன்னு சொன்னால் பாம்பு திங்கிறவங்க ஊருக்கு போனோன்னா நடுத்துண்டு எனக்கு வேண்டான்னு எடுத்து தின்னுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் அந்த மக்கள் நம்புவாங்கடா, நம்பால் தான் நம்ம ஜாதிகாரன்டா அப்படின்னு நினச்சி நமக்கு ஓட்டு போடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. சீமான் அவர்கள் வந்து தன்னைத்தானே வந்து அவராகவே வந்துட்டு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அரசியலை பொறுத்தளவில் பாலிடிக்ஸில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன். அரசியல் கட்சிகளுக்கு அவர் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றது எப்படின்னு சொன்னால் அது திரையுலகத்துக்கு சரியானது. அரசியலுக்குன்னு சொன்னால் அது சீமான் சொல்லிக்கிறாப்புல. அது எப்படி மோடி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்? ஒரு சமூக மக்களை படுகொலை தள்ளி படுகொலை செய்து சிறையில் அடைச்சி அப்படிப்பட்ட நபரை எப்படி சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் சொல்லுங்கள்? எல்லா மக்களுக்குமான தலைவனாக இருந்தால் சூப்பர் ஸ்டார் ஆகலாம். அப்போ அது மோடிக்கு வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் ஆவார்? உனக்கு சூப்பர் ஸ்டார் ஆவார். ஏன்னா உனக்கு வந்து ஒரு 100 கோடி இருந்தது, இன்றைக்கி 2000 கோடி கிட்ட சம்பாதிச்சு வச்சுருக்கேன். யார்? வானதி சீனிவாசன் 2000-3000 கோடிக்கு அதிபதியாக இருக்காங்கன்னும் போது உனக்கு உண்மையிலே சூப்பர் ஸ்டார் மோடி தான். இல்லைன்னா இவ்வளோ வசதி உனக்கு வாய்ந்திருக்காது இல்லையா? சொல்லுங்கள். இப்போ அண்ணாமலை வந்து எனக்கு மோடி தான் சூப்பர் ஸ்டாருன்னு சொன்னால் ஆமாம், அண்ணாமலைக்கு மோடி தான் சூப்பர் ஸ்டாரு.
இன்றைக்கி ஒரு சாதாரணமான ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு மாதம் 10 கோடி ரூபாய் வருமானத்துக்கு வழிவகை வகுத்து கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து Z பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. வாகனம், அலுவலகம் அப்படின்னு சொல்லி எல்லாமே மோடி செஞ்சு கொடுத்துருக்கனால அதனால் அண்ணாமலைக்கு வந்து மோடி வந்து சூப்பர் ஸ்டாராக தான் தெரிவார். பலன் அடைஞ்சிருக்காங்க. மக்களுக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காங்களா? நிச்சயம் வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பில் வந்து சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தில் வந்துட்டு நிறைய மீடியாக்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க, அந்த கதை வந்து என்னோட ஸ்கிரிப்ட் தான், நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இந்த சிறையில் என்ன நடந்தது? இல்லை, நான் அது எல்லா இடத்துலையும் சொல்கிறது. நம்ம அது வந்து அந்த படம் எடுத்தாங்க, அது என்னை கேட்காம எடுத்தாங்க, என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து உரிமைக்கு வர மாட்டேன் நான். பட் அந்த சிறை கலவரத்தை சிறையில் நடந்தது எல்லாமே அதாம்மா, அது 99 சிறையில் நடந்த கலவரத்தின் போது நான் இருந்ததுனால அதை வந்து பொது வெளியில் நான் வந்து சொல்லியிருக்கேன். யூடியூப் மூலிமா நிறைய யூடியூப்பில் வந்து பேசியிருக்கேன். அதே தான் கதை கருவாக வச்சு அவங்க படம் எடுத்திருக்காங்க. இதுதான் ஃபேக்ட்டு. பட் அதை உரிமை கோரக்கூடிய விஷயத்தெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் அதிலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை இறுதியாக வந்து என்ன சொன்னால், அந்த பாக்ஸர் வடிவேல் என்ற நபர் வந்து அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்த மாதிரியும், அதை கேள்விப்பட்ட கைதிகள் வன்முறையில் ஈடுபட்ட மாதிரி ஹார்ட் அட்டாக்கில் இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டாப்புல. நான் பதிவு பண்ணது கொலை செய்யப்பட்டார். இந்த படத்தில் வந்து எப்படின்னு சொன்னால், அரசு என்ன சொல்லுதோ அது, அரசு ஹார்ட் அட்டாக்கில் இருந்தார், அதை வச்சு கைதிகள் வன்முறையில் இறங்கின மாதிரி இருந்தாலும் அந்த கைதிகளை ஒரு குற்றவாளிகள் மாரியும் அதிகாரிகளை பெரிய ஹீரோக்களாகவும் இந்த திரைப்படம் காட்டுது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். படத்தை படமாக எடுங்க, என்ன நடந்ததோ அப்படியே எடுங்க. அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார், அதிகாரிகளால் படுகொலை செய்யப்பட்டார். யார்? பாக்ஸர் வடிவேல். அதனால் கொந்தளித்த கைதிகள் எதிர்த்து போராடினாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? துப்பாக்கி மூலிமா ஒரு 30 வயது 40 100 பேர்கிட்ட சுட்டு கொன்னீங்க பதிலாக. அப்போ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணுமா இல்லையா திரைப்படத்தில்? அப்போ அரசு சொல்கிறது தான் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம்? அரசு அந்த நேரத்தில் ஒரு நபர் கமிஷன் வச்சுது, முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் வச்சுது. அந்த கமிஷன் வந்து விசாரிக்கணுமா இல்லையா? அதிகாரிகள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட சிறைவாசிகள்கிட்ட விசாரிக்கணுமா இல்லையா? ஒரு சிறைவாசிகிட்டையும் விசாரிக்கலை. வந்தாங்க, ஜெயிலர் சூப்பரண்ட் ரூம்லேயே உட்காந்தாங்க, பாதாம் பிஸ்தான் சாப்பிட்டானுங்க, பாலை குடித்தானுங்க, கூல்ட்ரிங்க்ஸை குடித்தானுங்க. அப்புறமா வந்து என்ன பண்ணிட்டானுங்க, அதிகாரிங்க சொல்கிறத அப்படியே எழுதினானுங்க. கைதிகள் சம்பந்தமாக அவங்க, அதாவது அதிகாரிக்கு ஜால்ரா போடக்கூடிய சில பேரை பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி சொல்லுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அது ஒரு 10 கைதிகளை கூப்பிட்டு வந்து என்ன நடந்தது சொல்லுன்னா அவன் சொன்னதெல்லாம் எழுதிக்கிட்டு வந்து இவங்க அறிக்கையாக கொடுத்துட்டானுங்க. நீ சிறைக்குள்ளே வந்து ஆய்வு நடத்தி அங்கே உண்மைத்தன்மையை கொண்டு வரணும், அதை மக்களுக்கும் அரசுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அதிகாரியை மீறி நீ சிறைக்குள்ளே வந்திருக்கணும், சிறைவாசிகளை பார்த்துருக்கணும். சிறைவாசிகளை அப்போ சொல்லியிருப்பாங்க, பாக்ஸர் வடிவேல் எப்படி செத்தான்னு சொல்லியிருப்பாங்க, டெப்டி ஜெயிலர் எப்படி செத்தான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதையே அறிக்கையாக எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன? எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அரச பயங்கரவாதம் அப்படின்றது தானே இருக்குது. இந்த படத்திலும் கூட அப்படி தான் எடுத்திருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நடப்பு அரசியல் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.